அனைவருக்கும் வணக்கம். ஜீவன் முக்தனின் கண்களுக்கு உலகில் உள்ள அத்தனை பேரும் ஜீவன் முக்தர்களாகவே காட்சியளிப்பார்கள் என்று ஞானேஸ்வரியில ஞானதேவர் அவர் பாட்டுக்கு எழுதிட்டார். எப்படியா புரிஞ்சுக்கிறது? கொலை கொள்ளை எல்லாம் பண்ணிட்டு இருக்கான், அவ்வளவு மோசமானவங்களை ஞானிகளாக பார்ப்பது என்பது சாத்தியம் எப்படி? ஞானியின் கண்ணாவே இருக்கட்டும், ஏன் கண்ணு ஒரு லொள்ளு கண்ணு, சொத்த கண்ணு, இந்த கண்ணுக்கே வந்து தப்பு தப்பாதான் எரியுது அப்படிங்கிறப்போ அந்த கண்ணுக்கு ரொம்ப பிரைட்டால தெரியணும். ஏன்னா அது ரொம்ப ஞானக்கண் அல்லவா? அப்ப அந்த தப்பு இன்னும் ரொம்ப பிரைட்டால தெரியணும். தப்பு எப்படி ரைட் ஆகும்? தப்பு ரைட் ஆக முடியுமா? ஞானம்னா அது எவ்வளவு பெரிய உயர்ந்த செயல். நம்ம கொலை பண்றவனையே போய் எப்படி ஞானமா பார்க்கிறது? ஞானின்னு பார்க்கிறதா? என்ற சந்தேகங்கள் இயற்கையாக எழுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. சரி, இதுக்கு சொல்யூஷன் அஃப்கோர்ஸ் நீங்க எல்லாருமே தெளிவா தான் இருக்கீங்க. ஸோ மாயா இஸ் தி ஒன்லி சொல்யூஷன். வித்தவுட் தட் வி கேனாட் கிவ் எனி சொல்யூஷன் அட் ஆல். சரியா? ஏன்னா மாயை இங்க கொண்டு வராம இதுக்கு நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கவே முடியாது என்பது என்னவோ மிகப்பெரிய உண்மைதான். அத நீங்க எல்லாருமே ஓரளவு சொல்லிட்டீங்க அப்படிங்கிறதும் உண்மைதான். சரி, இப்போ கேள்வி என்னன்னா, அது எப்படி பார்க்க முடியும் என்று நம்ம சொல்ல வருகின்றோம். அதாவது ஆ கொலை பண்றவன, கொள்ளையடிக்கிறவன்லாம் எப்படி ஞானியா பார்க்க முடியும்? அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. நிறைய பேருக்கு ஒரு தப்பான புரிதல் இருக்குங்க. ஞானம் என்பது நல்லவனாய் வாழ்தல் என்று யாருமே எங்கேயுமே டெஃபினிஷன்லாம் குடுக்கல. கண்ணன் வந்து உங்கள சாத்வீக குணத்திற்கு அழைக்கின்றான். சாத்வீக குணம்னா நல்லவன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நல்லவனாக இருப்பது என்பது ஞானி ஆவதற்கு கண்டிப்பா அவசியப்படுகிறது. ஆதலால் நல்லவனாக இருங்கள் அப்படின்னு கண்ணன் உங்களை நம்ம எல்லாத்தையும் கூப்பிட்டு வாடா வாடா சாத்வீகத்துக்கு வாடா சாத்வீகத்துக்கு வாடா அப்படின்னா நல்லவனா வாழ்றா நல்லவனா வாழ்றா என்ற அறைகூவல் விடுப்பதன் நோக்கம் நீ சாத்வீகத்திலே இருக்கிறதுக்காக இல்ல, ஞானி ஆகிறதுக்காக. ஞானி ஆவது என்பது நல்லவனாக இருத்தல் என்பது ஞானி ஆவதற்கு ஒரு தகுதி, அவ்வளவுதான். பட் ஞானம் என்பது நல்லவனாக இருத்தல் என்பது அல்ல. சோ வாட் யூ மீன்? நல்லவனுக்கு டெபினிஷனே நமக்கு வந்து நிறைய திருடாதே, யமம் நியமம்ல என்னடா வரும்? அஹிம்சை, புலால் உண்ணாதே, அஹிம்சை, சத்தியம். திருடாதே, அந்த மாதிரி சொல்லிட்டு எக்கச்சக்கமா நிறைய டெபினிஷன்ஸ் கொடுத்து நமக்கு வந்து அந்த மோல்டு பண்றாங்க. நம்மள வந்து பியூரிஃபை, உன் ஹார்ட்ட பியூரிஃபை பண்ணு, அப்பதான் வந்து நீ ஞானி ஆக முடியும். சோ என்ன நான் ரியலைஸ் பண்றதுக்காக நான் நல்லவனாக வாழ வேண்டியது என்பது கண்டிப்பா முக்கியம் தான். எல்லா மதங்களும் இன்சிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட் தான். நான் இல்லைன்னு சொல்லல. பட் வாட் இஸ் ஞானம் தெரியுமா? ஞானம்னா ஒவ்வொரு செகண்டும் பேரானந்தத்துல திளைக்கிறதுக்கு பேரு ஞானம். ஒவ்வொரு செகண்டும் பேரானந்தத்துல திளைக்கணும்னா இந்த உலகத்துல எதையுமே குற்றமா பார்க்காம இருந்தா மட்டும்தானே முடியும். இந்த உலகத்துல எதையுமே குற்றமா பார்க்க கூடாதுன்னா வில்லனையும் கொலைகாரனையும் கொள்ளைக்காரனையும் தானே குற்றமா பார்க்க கூடாது என்ற இந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஞானிகளின் கண்களுக்கு இங்கு உலகில் அத்தனை பேருமே ஞானிகளாக தெரிவதன் காரணமாக அவர்கள் பேரானந்தத்தில் திளைக்கிறார்கள்னு புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறார். நாம ஏன் வந்து பேரானந்தத்தில் திளைக்க முடியல? நமக்கு 100 குற்றம் தெரியுது கண்ணுக்கு. அப்புறம் எங்க இந்த பேரானந்தத்துக்கு போக? அப்ப எல்லாத்தையுமே பாசிட்டிவா, எல்லாத்தையுமே ஸ்போர்ட்டிவா, எல்லாத்தையுமே ஒரு எனர்ஜெட்டிக்கா, எந்தூசியாசியமா பார்க்கக்கூடிய ஒரு வல்லமை வரும்போது மட்டும்தானே பேரானந்தம் என்பது சாத்தியமாகிறது. அப்படின்னா ஞானிங்க எப்படிங்கய்யா பார்ப்பாங்க அப்படின்னா அதை வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சோ மாயையாக காண்தல். சோ ஞானம்னா என்ன? இருப்பது ஒன்றே ஒன்று. 2 வகையில நம்ம அடிக்கடி பேசுறோம். ஒண்ணு கிருஷ்ணா ஃபீல் என்ற பக்தியின் அடிப்படையில, இன்னொன்று அனைத்தும் நான் என்ற ஞானத்தின் அடிப்படையில. கிருஷ்ணா ஃபீல் அடிப்படையில் என்ன சொல்றோம்? இருப்பது ஒன்றே ஒன்று. அவன் இறைவன் மாத்திரமே. இறைவன் மட்டுமே தான் இந்த உலகம் பூராகவும் நிறைந்திருக்கின்றான். ஆனால் ஒரு மாய விளையாட்டிற்காக அவனே தன்னையே பல்வேறு பஞ்சபூதங்களாக, பின் பறவைகள், பட்சிகள், விலங்குகள் என்று பல்லாயிரக்கணக்கான ஜீவன்களாக உருமாறி அந்த ஒருவனே அவன் தன்னோடு விளையாடி மகிழ்கின்றானடா. இது கிருஷ்ண மாய விளையாட்டு என்று நாம் சொல்வதுண்டு. சரியா? இது ஒன் டைப் ஆஃப் நாலேஜ். இப்படி பார்த்துட்டேங்க அப்படின்னு சொன்னா கிருஷ்ணா ஃபீல்ல நான் ரொம்ப இதை வலியுறுத்தி பேசியிருக்கேன். சோ அது கொலை பண்றவனாகட்டும், கொள்ளையடிக்கிறவனாகட்டும், ஹூஎவர் இட் மே பி, கண்ணனா பாரு. மாய விளையாட்டிற்காக கண்ணனே என்னோடு விளையாட வந்திருக்கிறான். இப்போ விளையாட்டு அப்படின்னு சொன்னா ஆப்போசிட் டீம் வேணும், ஆப்பனன்ட் டீம் வேணும், எதிர் அணி வீரர்கள் வேணும். இல்லைன்னா அங்க விளையாட்டே நடக்காது. அப்போ என் கண்ணன் என் எதிரணியில் இருந்து விளையாட வந்த கண்ணன், அவ்வளவுதான். உன் கூட சப்போர்ட்டிவா விளையாடுறதும் கண்ணன் தான். இங்க இருக்கிறது எல்லாமே கண்ணன் தான். இன்ஃபேக்ட் உனக்குள்ள இருந்து உன்னை இயக்குறதும் கண்ணன் தான் அப்படிங்கறதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா?
அப்போ உன் கூட இருப்பதும் கண்ணன், உன் வெளியே இருப்பதும் கண்ணன், எங்கும் கண்ணன், எதிலும் கண்ணன், எதிரியாய் வருவதும் கண்ணன். எதற்காக? விளையாடுவதற்காக, என்னை புடம் போடுவதற்காக, என்னை மோல்டு செய்வதற்காக, என்னை ஞானியாக்குவதற்காக என்று இங்கே காண்பதனைத்தும் கண்ணனாக கண்டு கண்டு மகிழ வேண்டும். அதுதான் ஒரு பக்தனின் மிகச்சிறந்த ஒரு கண்ணோட்டமாக இருக்கின்றது என்பதை கிருஷ்ணா ஃபீல்ட்ல நம்ம அதிகமா வலியுறுத்தி பேசியிருக்கோம். இதுல நான் ரொம்ப அழகா இன்சிஸ்ட் பண்ணியிருக்கேன். என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, ஏங்க இந்த கேள்வியெல்லாம் கேட்பாங்க என்கிட்ட. அண்ணன கண்ணனன்றீங்களே, அண்ணன் தான் நானு, ஆனா நான் மறந்துட்டேன்ல. லூஸ் மாதிரி நான் கண்ணனா இருந்தேன், நான் மறந்த மாதிரி தானே என்னை சுத்தி இருக்கிறவங்கள அவங்க கண்ணங்கிறத மறந்த அஞ்ஞானிகள் தானே. நான் அஞ்ஞானின்னா அவங்களும் அஞ்ஞானிங்க தானே. அது என்னது என்ன மட்டும் அஞ்ஞானியா பார்த்தன்னா பார்த்து சொல்லடா, எல்லாருமே ஞானிகளடா. ஏனென்றால் கண்ணனடா, சாட்சாத் கண்ணன் அந்தந்த வேஷத்தில் வரும்போது கண்ணனை அஞ்ஞானி என தகுமோ என்றெல்லாம் நீங்க கேள்வி கேட்கிறீங்களே, எனக்கு புரியலையே. அப்ப நான் சொல்றேன் இந்த விஷயம் தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பேசுனது என்ன பேசணும்? இங்கே அவன் அன்று எனவும் அசையாது என்பதை நாம் மறந்துவிட முடியுமா? இங்கே அனைத்தையும் ஆட்டுவது அவன் என்பதை மறந்துவிட முடியுமா? இங்கே ஜீவன் என்று ஒருவன் இருக்கின்றான், வேஷத்தை மறந்தவனாக அவன் இருக்கின்றான் என்றாலும் அவனுக்கு சிந்திப்பதற்கு மட்டும்தான் உரிமை இருக்கின்றது, செயல்படுவதற்கு உரிமை இல்லையே. அவன் சிந்தனைக்கு ஏற்றாற்போல் ஆட்டுவது என் கண்ணன் அல்லவா? அனைவருக்குள்ளும் அந்தரியாமியாக அந்த ஈஸ்வரனே இருக்கின்றான். அவனே ஜீவனாய் வந்து அந்த ஜீவன் ஈஸ்வரனை மறந்தாலும் ஈஸ்வரன் ஜீவனை மறக்காது அத்தனையும் சரியாகத்தானே ஆட்டிக்கொண்டிருக்கின்றான் என்ற அடிப்படையிலே, அப்போ உனக்கு என்ன நடந்தாலும் ஈஸ்வரனின் அனுமதியின்றி நடக்காதடா, அவனை ஆட்டுவது அங்கே ஈஸ்வரனடா என்று நீ பார்த்தால் கண்டிப்பாக இங்கே அனைத்தையும் கண்ணனாக பார்ப்பதற்கு உங்களுக்கு எந்த சங்கடமும் ஏற்பட முடியாது. கண்ணனாக கண்டே ஆக வேண்டும். அதுதான் சத்தியம், அதுதான் உண்மை. இப்படி கிருஷ்ண உணர்வில் திளைக்க முயற்சி செய்யுங்கள். அப்போது உங்கள் கண்களுக்கு குற்றம் என்பதே தெரியாது. அனைவருமே சாட்சாத் கிருஷ்ண பரமாத்மாவாக காட்சி தருவார்கள் எனும்போது அனைவரும் ஞானியாக காண்பது எளிது. இது நம்ம கிருஷ்ணா ஃபீல்ட்ல இருந்து பேசக்கூடிய ஒரு பாயிண்ட். ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் வந்து ஞானத்துல இருந்து பேசக்கூடிய பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஞானம்னா என்ன? அனைத்தும் ஒன்று. அது யார்? யாருன்னா நான் தான். நானா? என்னங்க சொல்றீங்க? அடே மூடனே, இங்கே இருப்பது ஒன்றே ஒன்றுதான். அது நான் மட்டுமே தான். அப்ப இவ்வளவு பிரம்மாண்டமான உலகம், இங்கே படைக்கப்பட்டிருந்த படைப்புகள் இவைகளெல்லாம் என் மனதின் பிரதிபலிப்பு. நீ ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருக்கும் போது ஏதாவது இந்த உலகம் தென்பட்டதா? எந்த அனுபவமும் இல்லையே. நீ விழித்த மாத்திரத்தில் இந்த உலகம் விரிகிறது என்றால் எங்கிருந்து விடுகிறது? உன் எண்ணங்களில் இருந்து விடுகிறது. உன் எண்ணத்தில் இருந்து விரிந்த இந்த உலகம் நீதானே. உண்மையா? இல்லை. எண்ணங்களே மாயை. ஆதலால் எண்ணங்களால் விரிந்த இந்த உலகமும் மாயை. ஆனால் நானே இந்த உலகமாய் பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றேன். எப்படி கிருஷ்ணன் மாயைக்காக விதவிதமாய் வேஷம் போட்டு வந்தான்னு பார்த்தோமோ, அதே மாதிரி இங்க நான் ஒருவனே மாயைக்காக என் எண்ண பிரதிபலிப்பன் என்று, என் எண்ண முடிச்சுக்களில் நின்று உருவானதுதான் இந்த அற்புதமான உலகம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என நம்ம சொல்லியிருக்கோம். இது ஞானத்திலிருந்து பேசும்போது அப்படி சொல்லியிருக்கோம். சரியா? இப்ப என்ன சொல்றோம்? இன்னும் இந்த ஞானத்துல நம்ம ஆஃப் லேட் இந்த ஈஸ்வர சைதன்யம், ஜீவ சைத்தன்யம் ரொம்ப அழகா பிரிச்சு எல்லாம் பேசிட்டு இருக்கோம். சரியா? இங்க நான் ஒருவனே இருக்கின்றேன். நானே விளையாட்டை ஆரம்பிப்பதற்கு முன்னால் அந்த விளையாட்டிற்கு ஒரு முதலாளின்னா நடுவர் தேவை என்று ஈஸ்வரன் என்று என்னை நான் உருமாற்றிக் கொள்ளுகின்றேன். ஈஸ்வரனாக நான் பரிமாணம் செய்த பிறகு நான் சர்வஞன், சர்வ ஆற்றல் கொண்ட ஈஸ்வரனாக பரிமாணம் எடுத்துக்கொண்ட பிறகு நானே பல்லாயிரக்கணக்கான ஜீவன்களாக உருமாறுகின்றேன். ஏனென்றால் அந்த ஜீவன்கள் ஒருவேளை தன்னை மறந்து விளையாடினாலும் இந்த ஈஸ்வரன் முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் அந்த ஜீவன் வந்துவிட்டால் விளையாட்டு கனகச்சிதமாக சென்று கொண்டே இருக்கும் என்ற காரணத்தினால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருக்கோம். சரியா? சரி, இப்பயும் அந்த சேம் பாயிண்ட் தான். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இங்க எல்லாத்தையுமே ஞானிகளாக பார்க்க முடியும். ஏனென்றால் அனைவருக்குள்ளும் ஈஸ்வரனே இருக்கின்றான் அந்தரியாமையாக. அந்த ஈஸ்வரனே தான் அனைவரையும் இயக்கிக் கொண்டிருக்கின்றான். அந்த ஈஸ்வரன் நான் தான். சோ நானே முதலில் ஈஸ்வரனாக, பின்பு பல்லாயிரக்கணக்கான ஜீவன்களாக மாறினேன். அப்ப ஜீவத்தன்மையில நான் மறந்தாலும்
ஈஸ்வரனாய் எனக்குள் இருந்து இயக்கிக் கொண்டிருந்த அந்த நான் என்பது அந்த ஒருவனே என்ற அடிப்படையில் பார்க்கும்போது என்னோடு நான் ஆடி விளையாடி மகிழ்கிறேன். அப்போ என்னுடைய எண்ணத்தின் பிரதிபலிப்பு தான் அவ்வளவு மோசமா கொல்ல எல்லாமே என்னுடைய எண்ணத்தின் பிரதிபலிப்பு. நீங்க கற்பனை உலகத்துல கற்பனை பண்றீங்க, அந்த கற்பனையில 1008 கற்பனை பண்றீங்க அப்படின்னா அந்த கற்பனையில் உருவாகின்ற வில்லத்தனங்கள், லைக் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, எவ்ரிதிங் இஸ் யுவர் ஓன் தாட்ஸ் தானே. அங்கே கற்பழிப்பவனாக வருபவனும் கற்பழிக்கப்படுவதும் கற்பழிப்பு என்ற ஆக்ஷன் எல்லாமே வெறும் தாட்டு தானே. அந்த என்னுடைய தாட்ல இருந்து உற்பத்தியானது தானே எல்லாமே என்ற இந்த அடிப்படையில் ஞானத்துல இருந்து பாக்குறோம். அப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா, கண்ணன் மேல் பக்தி இருந்தா அனைத்தையும் கண்ணனாக காண்பவன் தப்பிச்சிட்டான், அவன் ஞானியா பாத்துருவான். இங்க என் மேல எனக்கு எல்லாருக்கும் பக்தி இருந்து தானே ஆகணும். அப்ப என்னுடைய எண்ணங்கள் தான் இங்க பிரதிபலிச்சிருக்குன்றதை ப்ரூவ் பண்ணியாச்சு. கனவு காணும் போது உன்னுடைய எண்ணங்களே உலகமாக விரிந்தது. நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலைன்னாலும் அந்த கனவு உலகத்தினுடைய பொறுப்பாளி நீதான். கனவு உலகத்துல வந்த கொலை பண்ணவன், கொள்ளையடிச்சவன், ரேப் பண்ணவன் எல்லாமே நீதான். இங்க உன்னை தவிர அங்க கனவுல எதுவுமே இல்லை என்பது எப்படி உண்மையோ அதே போல்தான் கனவிற்கும் நினைவிற்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. இந்த நினைவுலகிலும் உனது எண்ணங்களே ஏன் எனக்கு தெரியாம போச்சு, அது எண்ணங்களின் முடிச்சுக்களால் அது தெரியாமல் போச்சு. நீ கனவு காணும் போது கனவுல நீ தான் எல்லாமே வந்த, அது உனக்கு புரியலன்றதுக்காக அது நீ இல்லைன்னு ஆயிடுமா? அப்படி உனது எண்ணங்களின் முடிச்சுக்களை நீ புரிந்து கொள்ளவில்லை என்பதால் அது நீ இல்லை என்று ஆகிவிடுமா என்ற அந்த சிந்தனை ஓட்டத்திற்குள் மெதுமெதுவாக நாம் சென்றால் அனைத்தும் நான் என்ற அந்த அற்புத உண்மைக்குள் நம்மால் பிரவேசிக்க முடியும். அப்படி அனைத்தும் நான் என்ற அந்த உண்மைக்குள் பிரவேசிக்கும் பொழுது கண்டிப்பாக யாரையுமே குற்றமா பார்க்க முடியாது. இது எல்லாமே ஃபன்னா பார்ப்போம், கேமா பார்ப்போம், மாயா பார்ப்போம். சரியா? அப்ப மாயா என்பது புரிந்து கொள்ளாமல் இந்த உலகில் நீங்கள் எத்தனை ஞானத்தை கற்றுக்கொண்டிருந்தாலும் ஒரு முழுமையை பெற முடியாது என்பதை தயவு செய்து புரிந்து. ஏன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமா கொஸ்டின் கேட்கும்போது ரேப் பண்ணவன் எப்படிடா பார்ப்பேன் அப்படின்னா, ஃபன்னுக்காக மாயைக்காக ஒரு கேமுக்காக ஒரு கேம் நடந்துட்டு இருக்கு, அதை எப்படி பார்ப்பேன்னு என்ன சொல்ற? எல்லாத்தையும் பாக்குற மாதிரி பாரு. இன்ஃபேக்ட் அங்கே ரெண்டுங்கிறதே கிடையாது. நான் தான் சும்மா நாச்சுக்கும் எல்லா வேஷத்திலையும் வந்திருக்கேன், இங்க என்ன தவிர எதுவுமே இல்லை என்று பார்க்க வேண்டும் அப்படின்றது. எல்லாத்தையும் மாயையில ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அதை கூட நான் ஒரு நாளைக்கு கொஸ்டினா கேட்கிறேன், மேபி நாளைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அந்த கொஸ்டின். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். மாயை அப்படின்னா என்னங்க? சினிமா அப்படின்னு வைங்க. சினிமா அப்படிங்கிறது இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? சினிமாங்கிறது இல்லைங்க. அந்த படத்துக்குள்ள அந்த ஸ்கிரீனுக்குள்ள நடந்த எந்த விஷயமும் இல்ல, ஆனா இருக்கு. இல்லையா இருக்காப்பா? அது இல்லைங்க ஆனா தெரியுதுங்க. அது எப்படிடா இல்லாதது தெரியும் லூசானி? இல்லாததுதான் ஆனா தெரியுது, என்ன தெரியுது அப்படின்னு யோசிச்சுட்டு பொய்யா இருக்கேங்க அப்படின்னு ஒரு பொய்யா இருக்கு என்று மாயைக்கு ஒரு விளக்கத்தை தர வேண்டியது இருக்கு. சரியா? So the moment please try to think very carefully. இல்லவே இல்லை, அப்ப பொய்யா இருக்கு. பொய்யா இருக்குன்னு சொல்லும்போது கூட ஒரு நம்ம சினிமா உண்மையா பார்த்து தொலைச்சிருக்கோம். சரியா? அது பொய்யா இருக்குன்னு நம்ம பார்க்க தெரியல, இருக்குன்னு நினைக்கிறதுனால. இல்லவே இல்லைன்னு நினைச்சிட்டீங்கன்னா அப்ப ரேப் நடக்குதா நடக்கலையா? ரேப் நடந்துச்சா நடக்கலையா? சினிமால ஒரு நடிகன் ஒரு நடிகையை ரேப் செய்கின்றான், நடந்துச்சா நடக்கலையா? நடக்கல இல்ல. அதோட விடு. நடக்கலைன்னா பின்ன எதுக்கிட்ட அதை போயிட்டு ரேப் பண்ணிட்டான் அப்படின்ற இல்லாதது, இல்லவே நடக்காததை ரேப் பண்ணிட்டான் அப்படின்னு எப்ப சொல்லுவோம்? பண்ணாதானே சொல்லுவோம். அவன் தான் பண்ணவே இல்லை பண்ணவே இல்லதான். ஏன்னா மாயை தானே. மாயை அப்படிங்கிறப்போ பண்ணவே இல்ல. அட லூசு பையங்களா, இல்லவே இல்ல. தீஸ் ஆர் ஆல் தி ஹையர் தாட்ஸ்ங்க. அதாவது ஒரு விஷயத்தை நம்ம மாயையாக காண்பது என்பது இன்னும் நமக்கு பார்க்க தெரியல அப்படின்னு சொல்ல வரேன். மாயையா பார்க்கும்போது கூட ஒட்டிட்டு தாங்க பாக்குறோம். அது சினிமாலேயே ஒட்டிட்டு பார்க்கும்போது அப்புறம் இந்த உலகத்துல ஒட்டாம எங்கிருந்து பார்க்க முடியும்? சரியா? அப்ப இல்லை என்ற ஒரு முழுமையான ஒரு புரிதல் இருந்து பார்க்கிறோமா? அது உண்மையில நடக்கவே இல்லை, கொலை நடக்கல, ரேப் நடக்கல என்ற ஒரு அபிப்பிராயத்திலிருந்து பார்த்தா தானங்க மாயையா பாக்குற மாதிரி அர்த்தமாகும். அப்படி பார்த்தா தானங்க குற்றமா பார்க்க தோணாது. சோ என்ற இந்த ஞானத்தை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அப்படின்னு சொல்ல வரேன். சரியா? அப்புறம் எதுபடி நடக்கலன்னா என்னுடைய 2 விஷயம் பாருங்க. ஒண்ணு, நடக்கலன்னு புரிஞ்சுக்கிட்டாலே மாயையை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிடலாம். இன்னொன்னு என்ன தெரியுமா?
நடக்கிற மாதிரி தெரிஞ்சதுக்கு காரணம் என்னன்னா என்னுடைய தாட்ஸ். நடக்கிற மாதிரி தெரிய வச்சது யாருன்னா நானே தான் அங்க ரேபிஸ்டாவும் ரேப் பண்றவனாகவும் அந்த காட்சியாகவும் எல்லாம் என்னுடைய எண்ண பிரதிபலிப்பு தான் அங்க வந்தது என்று இன்னொரு அபிப்பிராயத்தையும் கொண்டு வந்தா. ஃபர்ஸ்ட் நடக்கவே இல்லைன்னா நான் குற்றமா பார்க்க மாட்டோம். என்ன நான் குற்றமா பார்ப்பேன்னா என்ன, கட்சி சும்மா நான் கற்பனையில நான் தான் எல்லாத்தையும் கற்பனை பண்ணி வச்சிருக்கேன். அப்போ அந்த ரேப் பண்ணுபவன் என்னுடைய ஜஸ்ட் தாட்ஸினுடைய ரிஃப்ளெக்ஷன். கற்பனை உலகத்துல ஒரு தாட்டோட ரெஃப்ளெக்ஷனுக்கு நம்ம என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட போறோம், சும்மா அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த அளவிற்கு இந்த வேர்ல்டு மாயையா பார்க்க முடியுது அந்த ஞானிகளால். தேர்ஃபோர் அவர்கள் எல்லோரையுமே ஞானிகளாக பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லலாம். ஞான யோகிகள்லாம் அவன் தானாகவே பார்த்துடுறாங்க, இருப்பது அவன் மட்டும்தானே. இப்போ நான் இது கொஞ்சம் நல்லா கவனமா கேளுங்க. ஞான யோகத்துல இருந்து நான் பேசுறேன். தி மொமெண்ட் when I realized, இப்ப நான் வந்து பாடி, மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேனா, அப்புறம் உங்களை மாதிரி கண்ணன்கள் வந்து பல ஆயிரம் வேஷங்கள் போட்டு வந்து என்கிட்ட கேள்விகள் கேட்க 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 என் மூலம் வந்து நல்லா ஷார்ப் ஆகி கடைசியில கொஞ்சம் கொஞ்சமா வந்து எனக்கு ரியலைஸ் ஆரம்பிச்சிருச்சு. ஆனா எண்ணத்தின் பிரதிபலிப்பப்பா, எனது எண்ணத்தின் பிரதிபலிப்புத்தான் இங்கே பிரபஞ்சமாய் விரிந்திருக்கின்றேனா என்ற ஆழமான உண்மைகளை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கின்றேன். அது ஏன் எனக்கு தெரியல, நீ போட்டு வச்ச சப்கான்சியஸ் தாட்டை நீயே மறந்துதான் உட்கார்ந்துட்டு இருக்க. இந்த ஜென்மத்துல நீ போட்டு வச்ச சப்கான்சியஸ் தாட்டை நீ மறந்து உட்கார்ந்துருக்க. நீயே சில விஷயங்கள் இயல்பா பண்ணும்போது எப்படிடா நான் பண்றேன் அப்படிங்கிற. அப்புறம் ஜென்மமா போட்டு வச்சவும் சப்கான்சியஸ் தாட்டை நீ நினைவுல வச்சிருந்தாலும் வச்சுக்கலைனாலும் அது நீதான்டா என்ற இந்த உண்மைகள் எல்லாம் அழகா நீங்க சொல்லி 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 எனக்கு புரிய வச்சுட்டு, அவா அடிச்சு ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கம்முன்னு உட்கார்றேன். சரியா? அப்போ நான் ஞானி ஆகிவிட்ட பிறகு நான் முக்தன் ஆகிவிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்ன பிறகு என் கண்ணு எப்படி பார்க்கும்? நானு அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்ல, ஒரு ரெஃப்ளெக்ஷனாக, ஒரு எண்ணத்தின் பிரதிபலிப்பாக இங்க நான் வந்தேன் அப்படின்னு பார்த்தேன். அப்போ அடுத்து யாரு? ஈஸ்வர சைதன்யம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு எல்லாத்தையும் கவர்ன் பண்ணக்கூடிய, அதுவும் நத்திங் பட் தாட்ஸ். சரியா? அந்த தாட்ஸும் எனக்குள்ள இருந்துதான் இருக்கு. என்ன கைட் பண்ணிட்டு இருக்கிறதும் நான் அந்த தாட்ஸ் தான். அந்த தாட்ஸ் என்ன கைட் பண்ணிட்டு இருக்கு. நான் சொல்ல வர ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, நான் ஒருவன் முக்தனானால் என் எண்ணத்திலிருந்து பிரதிபலித்திருக்கின்ற அத்தனை பேருமே முக்தர்கள் தானே. ப்ளீஸ் கேர்ஃபுல்லி ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் லைன். என் ஒருவனின் எண்ணத்திலிருந்து பிரதிபலித்தது இந்த உலகம் என்றால், நான் ஒருவன் என்னை ரியலைஸ் செய்து விட்டேன் என்றால் அத்தனை சோல்ஸும் ரியலைஸ்டு சோல்ஸ் தானே. If I realized my soul the same moment for me, everyone is a realized soul அப்படின்னு சொல்றது புரியுதா? இது எப்படி புரியுதா சொல்ல வர்றது? அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நான் ஒருவன் ஞானியான மாத்திரத்தில் என் கண்களுக்கு அத்தனை பேருமே ஞானிகளாகத்தான் தெரிவர். ஏன்னா என்னோட தாட்டோட ரெஃப்ளெக்ஷன். என்னோட தாட்டு தான் இப்ப பியூரிஃபை ஆயிடுச்சு இல்ல. நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த செகண்ட் என் தாட்டு பியூரிஃபை ஆயிடுச்சா? அப்ப என் தாட்டோட ரெஃப்ளெக்ஷன் மட்டும் என்ன பியூரிஃபைட் இல்லாம அன்பியூரிஃபைடாவா இருக்கும்? ஆஃப்டர் ஆல் இட் இஸ் மை தாட்ஸ் தானே. நீங்க யாருமே இல்லை இல்லையா? நீங்க எல்லாருமே என்னுடைய எண்ணங்களின் பிரதிபலிப்பு தானே. நான் ஞானியானால் அப்போ என்ன எண்ணங்களின் பிரதிபலிப்பான நீங்களும் ஞானிகள் தானே. யா, இன் மை விஷன், என் கண்களுக்கு. சரியா? என் கண்களுக்கு நான் ஞானியான மொமெண்ட்ல எல்லாருமே ஞானிகளாகத்தான் தெரிவர் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறதான்னு யோசிங்க. எனக்கு இப்பதான் ஆஃப்லேட்டா ரொம்ப நல்லா புரியுது. சரியா? இது ஒண்ணு மட்டும் புரிஞ்சிருச்சுன்னா லைஃபை இமேஜின் பண்ணி பாருங்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. You will never find fault on others. ஆட்டோமேட்டிக்கா ஒருத்தர் ஏதோ பண்ணிட்டு இருப்பாரு. ஓகே, இதுவும் அந்த வேஷத்துக்கு நான் போட்டு வச்சதுதான். இன்னொருத்தர் இப்படி வேற மாதிரி பண்ணிட்டு இருப்பாரு. அந்த வேஷத்துக்கு நான் போட்டு வச்சதுதான். எல்லாமே நான் போட்டு வச்சதுதானடா என்று அத்தனையும் நானாக கண்டு அற்புதமாக அனுபவிக்கும் வல்லமை ஏற்படுமா இல்லையா? டெஃபினட்டா மட்டும்தான் அனைத்தும். அதாவது ஞானியின் கண்களுக்கு ஞானியாக பார்ப்பது என்பது ஞான தத்துவத்தை முழுமையாக புரிந்து கொண்டவனால் தான் ஞானியாக முடியும். அப்படி ஞானியானவன் கண்களுக்கு அனைவரும் ஞானிகளாக மட்டுமே தெரிவர் என்ற காரணத்தினால் அவனுக்கு இது கஷ்டமே இல்லை அப்படிங்கிறேன். சரியா? சோ இந்த ரெண்டு விஷயத்துல ஒரு பாயிண்ட் வந்து நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். ஒண்ணு, அது மாயான்றதுனால அது இல்லவே இல்லை என்று பார்க்கின்றான். நடக்கவே இல்லை, எதுவுமே நடக்கல.
சும்மா நாச்சுக்கு நடக்குதுன்னா கூட நடக்குதுன்னு வந்து தொலைஞ்சு நம்ம மனசு ஒரு மாதிரி ஆயிடுது. சரியா? நத்திங் ஹஸ் ஹேப்பன்ட் யா. இட்ஸ் மாயா. இட்ஸ் ஜஸ்ட் a thoughts. Thoughts itself is nothing. Then nothing has happened. And that to my own thoughts. சரியா? நடக்கலன்றது மிகப்பெரிய ரிலீஃப குடுக்கும். இன்னொன்னு, அட என்னுடைய தாட்ஸ்னா நான் தான் அது. ரேபிஸ்டாகவும் அல்லது ரேப் பண்றவனாகவும் எல்லா காட்சிகளாக இருந்ததே நான் தான். என்னுடைய தாட்ஸ்னுடைய ரிஃப்ளெக்ஷன் அப்படி தெரிய வச்சுது. அப்படின்னு புரியும்போது, how could I find fault on others? எல்லாத்தையுமே அற்புதமாக ரசித்து பேரானந்த வெள்ளத்தில் திளைக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ள முயற்சியுங்கள். இதுவே எனது பதில். டைரக்டர் எக்ஸாம் எத்தனை படம் வாங்கி பார்த்து அதாவது என்ன சொல்ற அப்படின்னா, நான் எடுத்த படத்தை நான் ரசிக்காம வேற யார் ரசிப்பாங்க? Whatever happens in here, it's all directed by my own thoughts and therefore I'm ready to enjoy அப்படிங்கிற ஃபீலிங்ல ரசிங்க அப்படின்னு சொல்ல வரா. ஓகே, எல்லாரும் கண்டிப்பா ரசிங்க.